வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பகவானுடைய பயிற்சி இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்ன நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அவர், அதனுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒன்று சொல்லிடுங்க. இந்த சுக்கிர பகவான் பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி 2-7க்கு அதிபதி. ரொம்ப அற்புதம். இப்போ சந்தோஷக்காரகன். அந்த வகையில் அவர் மேஷ ராசியை விட்டு விலகி இப்போ ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி அப்படிங்கிறது அவரோட ஆட்சி வீடு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நல்ல நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறார். ஏன்னா சந்தோஷக்காரகன் 1-2 இடம் தான் கொஞ்சம் சுமாரான இது. மற்றபடி எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தான். அந்த வகையில் அந்த சுக்கிரபகவான் ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துக்கு இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு வரார். நேரடியாக சுக்கிரனுடைய பார்வை ராசிக்கு விழுது. ஆமாம். இன்னொன்று, ராசிக்கு நியூட்ரல் தான் அவர். இந்த செவ்வாயோட வீட்டுக்கு குருவுடைய பயிற்சியும் நெருங்கிச்சு. கிட்டத்தட்ட சனி பார்வையும் சுக்கிரன் மேலே இருக்குது. இப்போ அந்த விருச்சிக ராசிக்கு நிறைய பேருக்கு மன அழுத்தத்தில் இருக்காங்க, பொருளாதார ரீதியாக பாதிச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா இந்த சுக்கிர பயிற்சிக்கு? இந்த சுக்கிர பயிற்சி இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா இவங்க ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காங்க. நீங்கள் சொல்ல மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்காங்களா? இல்லை. சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பரவாயில்லைங்கிற இல்லை. சரி, பெண்கள், குடும்ப பெண்கள், அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று, ஏகப்பட்ட குழப்பங்கள். ஏன்னா அஷ்டம ராசியில் குரு மறைந்தாலும் பிரச்சனை கொடுத்துட்டுருக்காரு. ஏன்னா விரயஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு 5ஆம் பார்வையாக. அதே சமயம் பார்த்திங்கன்னா சனி பகவானும் இவங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கும்போதே பூர்வ புண்ணிய ஸ்தானம் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்காங்க. அவங்க குழந்தைகள் மூலமாக குழப்பம் இதெல்லாம். சரி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, அர்த்தாஷ்டமமாக 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 4-10 உத்தியோகம் தான் பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு உத்தியோகம் போயிடுத்து, வேறு உத்தியோகத்துக்கு மாறிட்டாங்க எல்லாம். குரு இப்போ மாறப்போகிறது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாலும், இப்போ இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். களத்திராதிபதி 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துலேயே ஆட்சி அமைக்கிறார். ஆட்சி அமைக்கும் போது நேரம் நீங்கள் சொல்ல 7ஆம் பார்வையை அவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு. ஜென்மராசியை ஒரு சுப கிரகம் பார்த்தாலே ரொம்ப விசேஷம். அது எவ்வளோ இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க. ஸோ இந்த சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறது ரொம்ப விசேஷம். உடல் ஆரோக்கியம் முதல்ல நல்லபடியாக இருக்கும். ஓகே, குரு பார்வை இருக்காங்க. ஆமாம். ரொம்ப குரு வரும்போது 9ஆம் இடத்துக்கு வரும்போது அங்கே வரப்போறாரு. இது வரைக்கும் விரயஸ்தானத்தை தான் பார்த்துட்டு இருக்கார். ஆனாலும் இவங்க ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழில் வியாபாரத்தில் இருக்க முக்கியமாக குடும்ப பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய, இப்போ சொல்லிட்டீங்க, அதையும் வேலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வேலை மாறி இருக்காங்க அப்படின்ட்டு. வேலை மாறலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று, வேலையில் பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்றதும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா சமீப காலமாக நல்லா ஓடிட்டு இருந்த வேலை, நல்லா போயிட்டு இருந்த வேலை இப்போ திடீர்னு இப்படி ஆச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, ஒரு பதட்டம் வரும் இல்லையா. ஏன்னா சனி 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. ஏன்னா இது 2த்துல இருக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா எல்லாருமே பயம் காட்டுவாங்க, 7.5 சனி போயிட்டு இருக்கு, அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஆனால் வேலை ரீதியாக ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்துருக்கு. அந்த தடுமாற்றங்கள் இப்போ வேலை ரீதியாக அப்படி இருக்கும். இந்த விருச்சிக ராசி நேயர்கள் எப்போவுமே போல்டு கொஞ்சம், அதுதான் கொஞ்சம் டென்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்களும். அப்போ இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏன்னா குரு போகும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துட்டு போயிடுவார். 2வது, திருமண யோகம் கண்டிப்பாக உண்டாயிடும். திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு நல்ல முதல்ல பெட்ராத்தில் ஆகிடும், நிச்சயதார்த்தம் ஆகிடும். கண்டிப்பாக இந்த குரு போகிறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தை பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் குரு ஒரு திருமண யோகத்தையும் உண்டு பண்ணி கொடுத்துருவார். இப்போ சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்துட்டு என்ன ஒரு நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ எப்போவுமே பிரச்சனை அப்படிங்கும்போது நண்பர்களோடு அப்படியே ஊர் சுற்றிட்டு வர்றது தான் பிரச்சனை. ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துடுறது பேசுகிற வார்த்தைகள்கிட்ட, அதுதான். அப்போ நண்பர்கள் விஷயத்தில் இவங்க கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி இவங்களுக்கு உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, மாறுதல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் வேலை மாத்திரன்றவங்க மாற்றிக்கலாம், மாற்றிக்கலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். ஓகே.
இப்போ திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று ராசியை பார்க்குறார். ரொம்ப நாட்களா 23லேருந்து 2023லேருந்து இந்த குரு 6, 7, 8ல் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் தான் திருமண வாழ்க்கை ரீதியாக. எல்லாருக்குமே திருமணம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அமையல. ஆமாம். இப்போ திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சு கூடி வருமா? ஒன்று, திருமணம் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையில்? திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் இந்த சுக்கிர பகவான் எப்போவுமே பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் தான் இதை வந்து தீர்மானிக்கிறது. ஏன்னா தனக்காரகன் அப்படின்னாலும் புத்திரக்காரகன் குரு. அப்போ தான் கேட்குறாங்க குருபலம் வந்துடுதா அப்படின்னு. குரு கரெக்டாக வந்தால் எல்லாம் கல்யாணம் ஆகிடும். அதேமாதிரி தசாபுக்தி கரெக்டாக இருந்து எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா டக்குன்னு ஆகிடும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 25 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுறது. சில பேருக்கு வந்து 40 வயசுக்கு மேலே ஆகுது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு ஆகுது. அப்போ எப்படி குருபலன் அப்படி தான் வருது, தசாபுக்தி அதுபடி. அப்போ இந்த குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல மாதிரி ரொம்ப ஒரு எட்டாக்கணியாக இருந்தது. நம்ம அவங்களுக்கே கொஞ்சம் விரக்தி வந்துடுது. ஏன்னா கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இல்லை நம்ம வந்து இப்போ கன்னி அப்படின்னா முதிர்கன்னி ஆகிடுவோமோ, இல்லை இவர் வந்து வயசாகி ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. பயத்தை கொடுத்துருக்கு. அதெல்லாம் இப்போ மாறும் கண்டிப்பாக திருமண யோகம். ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா சந்தோஷத்துக்கே அதான், குடும்பத்துக்கே ஒரு கலத்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுக்குற வரை இவர் தான், சுக்கிரன் தான். ஸோ 2 சுப கிரகங்களும் இப்போ உங்களுக்கு ஃபேவரபுளாக வரப்போகிறதுனால இந்த சுக்கிர பேச்சு இவங்களுக்கு ஒரு மாறுதலை கண்டிப்பாக கொடுக்கும், நல்ல வரன் அமையும். அதேமாரி ஏற்கனவே குடும்பத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனாலே தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக எடுத்து அப்படின்னாலே எல்லா பிரச்சனைகளும் ஓடி போயிடும். அதனால் இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக வர்றதுனால கணவன் மனைவி உறவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஏற்கனவே திருமண பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து டைவர்ஸ் ஆகிருக்கும். அதான் நிறைய பேருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு. திருமண வாழ்க்கை ரீதியாக கூடி வராதவங்களும் கூடி வரும். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து சுக்கிரனோட பார்வை குரு பயிற்சிக்கு முன்னாடி கிடைக்கிறது நல்லது. ஆமாம், கரெக்ட், சூப்பர். இப்போ வந்து குரு பயிற்சிக்கு முன்னாடியே இவங்களுக்கு நல்லது நடக்கும், அப்படி தானே? கரெக்ட். ஏன்னா உடனே இதாகிடும். ஏன்னா குரு இப்போ மாற போறாரு, இன்னும் ஒரு மாதம் அதில் மாற போறாரு, ஜூன் மாதம். ஸோ நல்லது நடக்கும். ஆமாம், அதுக்கு முன்னாடி இதனோட பார்வை சுக்கிரனோட பார்வை சிறப்பு கொடுத்துரு. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னாலே தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருப்பாங்க. என்ன ரொம்ப இதுவாக, என்ன அவங்க ராசிக்கு ஏற்ற மாதிரியே அவங்க ஒரு இதாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இந்த பணியாளர்களெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். கூட வேலை செய்கிறவங்களெல்லாம் கொஞ்சம், ஏன்னா இப்போல்லாம் வந்து கட்டாப்பிட்டான்னு போகிறது என்ன, அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. அதாவது இந்த முக்கியமானவங்களோட கலந்து ஆலோசித்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க. ஓகே, முதலீடு இந்த காலகட்டங்களில் பண்ணலாமா வேண்டாமா? முதலீடு அப்படிங்கும்போதே இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா குரு மாறும்போது ஓரளவுக்கு நன்மைகள் கொடுக்கும். சூப்பர். என்ன பட் இல்லை, வேறு வழி இல்லை, நம்ம கொஞ்சம் போட்டால் தான் பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். ஏன்னா பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும் அப்படின்னாலே கொஞ்சம் போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக அதுக்கு உண்டானது இவங்க வேலை செஞ்சாலே போகிறோம், கரெக்டாக இருக்கும். ஓகே, பரிகாரம் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம். சுக்கிர பயிற்சியில் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், என்னடா அது உல்டாவாக சொல்கிறாரேன்னு. சுக்கிரன் அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை தானே சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை சொல்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு வந்து முருகப்பெருமான் தான் ஆட்சி எப்போவுமே. அப்போ செவ்வாய்க்கிழமை இவங்க வந்து சுக்கிரனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப அற்புதமான ஒரு இது கொடுக்கும். என்ன அப்போ இவங்க வந்து செவ்வாய்க்கிழமை சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வந்தாலே அற்புதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி அமைத்து 7ஆம் பார்வையாக இவள் ஜென்மராசியை பார்த்து ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.